ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்டிற்கும் வரும் ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு திருமணத்திற்கு முந்தைய 3 நாள் கொண்டாட்டங்கள் குஜராத்தின் ஜாம் நகரில் நேற்று தொடங்கின. आप सब ने इस शादी के माहौल को मंगलमय बना दिया है. धन्यवाद, बहुत बहुत दिल से धन्यवाद. இந்த விழாவில் முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி, தனது மனைவி டினா, மகன்கள் ஜெய் அன்மோல், ஜெய் அன்ஷுல், மருமகள் கிரிஜா ஷா ஆகியோருடன் கலந்து கொண்டார். பூடான் மன்னர் நாம்கேல், கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான், அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் மகள் இவாங்கா ட்ரம்ப், மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ், மெட்டா நிறுவன தலைவர் மார்க் ஜூகர்பெர்க், அவரது மனைவி பிரசில்லா, அபுதாபி நேஷனல் ஆயில் நிறுவன இயக்குனர் சுல்தான் அகமது அல் ஜாஃபர், டிஎல்எஃப் நிறுவன சிஇஓ குஷால் பால் சிங், பிபி நிறுவன சிஇஓ முர்ரே ஆக்சின்க்ளோஸ், டாடா சன்ஸ் தலைவர் சந்திரசேகரன், மகேந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மகேந்திரா ஆகியோரும் பங்கேற்றனர். இதேபோன்று பாலிவுட் திரைப்பிரபலங்கள் ஷாருக் கான், அமீர் கான், அக்ஷய் குமார், அஜய் தேவ்கன், ரன்வீர் சிங், சித்தார்த் மல்கோத்ரா, ஷாயிப் அலிகான், தெலுங்கு நடிகர் ராம் சரண், நடிகைகள் தீபிகா படுகோன், மாதுரி தீக்ஷித், கியாரா அத்வானி, அனன்யா பாண்டே, தமிழ் திரைப்பட இயக்குனர் அட்லி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது மனைவி அஞ்சலியுடன் நிகழ்ச்சிக்கு வந்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், ஜஹீர் கான் என நட்சத்திர பட்டாளமே குடும்பத்துடன் ஜாம் நகரில் குவிந்தனர். முன்னாள் கேப்டன் தோனியை ரசிகர்கள் மாகி மாகி என கோஷங்களை எழுப்பி வரவேற்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் ட்வைன் பிராவோ, இந்திய பேட்மிண்டன் நட்சத்திர தம்பதி சாய்னா நேவால், பருப்பள்ளி காஷ்யப் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் என உலகம் முழுவதிலும் இருந்து 1000ற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டதால் ஜாம் நகரே விழாக்கோலம் பூண்டது. மாலை 5:30 மணி அளவில் அம்பானி குடும்பத்தினரின் வரவேற்புரையுடன் அன் ஈவினிங் இன் எவர்லாண்ட் என்ற தலைப்பில் முதல் நாள் நிகழ்ச்சிகள் தொடங்கின. முதலாவதாக சர்க் டு சோலைல் என்ற கன்னட நிறுவனத்தின் பொழுதுபோக்கு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் அரங்கேறின. விலங்குகளின் அற்புதங்கள் குறித்த வந்தாரா காட்சியை தொடர்ந்து ட்ரோன் காட்சி நடைபெற்றது. இரவை பகலாக்கும் விதமாக இது அமைந்தது. 9 முறை கிராமிய விருது வென்று உலகின் கவனத்தை ஈர்த்த பாப் பாடகி ரிஹானாவின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியா வாழ் இந்திய பாடகி ஷிபானி, ஆஷா போஸ்லேவின் பிரபலமான ஐ எம் மெஹர்பான் என்ற பாடலை பாடி அசத்தினார். அதைத் தொடர்ந்து இந்திய பாரம்பரிய உணவு வகைகளை தாண்டி பல்வேறு நாடுகளின் உணவு வகைகளுடன் இரவு விருந்து தடபுடலாக பரிமாறப்பட்டது. இரவு விருந்துடன் முதல் நாள் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. தொடர்ந்து இன்று 2வது நாள் நிகழ்ச்சிக்கு ஜாம் நகர் தயாராகி வருகிறது.